ஆண்டவரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணி எல்லாவற்றையும் செய்திடலாம் என்று சொல்லி நம்ம நினைப்போம். அது உண்மைதான். ஜெபத்தினால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆனால் ஜெபம் பண்ணி சரி செய்ய முடியாதது எது என்பதையும் நாம் அறிந்து கொள்ளணும் என்பதை தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறார். திருப்பிக் கொள்வோமாக. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளியாய் தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாக இருக்கிற யோவான் எழுதுகிறதை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. நன்றாய் விளங்கி கொள்ளணும். சில காரியத்தை நம்மளுக்கு ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை, ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை நம்முடைய இருதயம் தான் நமக்கு உள்ளான நியாயாதிபதியாக இருக்கிறது. இந்த இருதயமே நம்மளை குற்றவாளி என்று சொல்லி தீர்க்கும் பொழுது நம்மளை ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் உணர்த்துகிறாரா? சில பாவத்தை குறித்து உணர்த்துகிறாரா? நம்ம போகிற பாதையை குறித்து உணர்த்துகிறாரா? நம்ம காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் உணர்த்துவார். உணர்த்தும் போதே அதை நம்ம விட்டுவிட வேண்டும். இல்லை நான் ஜெபம் பண்ணி இதை சரி செய்து கொள்ளுவேன் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னா அதுதான் கூடாத காரியம் என்பதை என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். கர்த்தர் தான் அதை உணர்த்துகிறார். தேவையில்லாத காரியத்தை விட சொல்லி கர்த்தர் தான் உணர்த்துகிறார். வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாததுன்னு சொல்லி நீ அறிந்தும் கூட அதை திரும்ப 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 அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாய். பார்த்தியா, இதை நான்லாம் சரிப்படுத்திக்கிடுவேன், நான்லாம் இதை சரி செய்துக்கிடுவேன் என்று சொல்லி நினைத்து திரும்ப திரும்ப நீ பாவத்தோடு கூட என்ன செய்து கொண்டிருக்கிறாய், விளையாடி கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் உன்னை எத்தனையோ முறை உணர்த்தி இருக்கிறார். எத்தனையோ வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது நீ பாவம், நீ செய்கிறது பாவம் அப்படின்னு உணர்த்தியும் கூட சில நம்பரை நம்ம டெலீட் பண்ணாமல் இருக்கிறோம். சில மெசேஜ் தேவையில்லாததை அனுப்பி கொண்டிருக்கிறோம், தேவையில்லாததை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கே நீ டெலீட் பண்ணு, தேவையில்லாததை விட்டு விடு. தேவையில்லாததை விட்டு விட்டாதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்குள் வாசம் பண்ண முடியும். ஏன்னா இருள் இருக்கிற இடத்துல அவர் எப்படி வாசம் பண்ண முடியும்? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லி தான் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்னா அவர் வெளிச்சத்தின் தேவனாக இருக்கிறார். பிசாசு இருளுக்கு சொந்தக்காரன், பாவத்துக்கு சொந்தக்காரன். உங்கள் இருதயத்துக்குள்ள பாவத்தை என்ன செய்து விடுவான், விதைத்து விடுவான். பாவத்தை விதைத்து விட்டு என்ன செய்ய சொல்லுவான் தெரியுமா? இப்போ நீ எல்லாம் என்ன செய்யன்னு சொன்னால் இதெல்லாம் செய், இதெல்லாம் செய்கிறது தப்பே இல்லை, இந்த வயசில் இதை செஞ்சு தான் ஆகணும், இதை செய்கிறதுனால என்ன குற்றம் என்று சொல்லி ஒரு நாள் வரும்பொழுது மனம் திரும்பிக்கிடலாம், நம்ம ஜெபம் பண்ணி சரி செய்து கொள்ளலாம், இல்லைன்னா உபவாசம் பண்ணி சரி செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அப்படிப்பட்டதான நிர்விசாரங்களை கொண்டு வருவான். அப்படிப்பட்ட தவறான நினைவுகளை கொண்டு வருவான். சில மனிதர்களையே உதாரணத்துக்கு என்ன செய்வான், கொண்டு வருவான். ஏன் தாவீது பாவம் செய்யலையா? பாவம் செய்து அவன் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் மன்னிக்கலையா? இப்படிங்கிற சிந்தையை கொண்டு வருவான். தாவீது பாவம் செய்யும்போது அவன் வீட்டை விட்டு, அவன் குடும்பத்தை விட்டு பட்டயம் நீங்காது இருக்குன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பெரிய சாபத்தை கர்த்தர் சொன்னார். அதே போல பட்டயம் குடும்பத்தை விட்டு என்ன செய்யாமல் இருந்தது, நீங்காமல் இருந்தது என்பதை நாம் என்ன செய்யணும், எச்சரித்து மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஏதோ ஒரு காரியத்தில் நீ விழுந்து போயிருக்கிறாயா? நான் ஜெபம் பண்ணி சரி செய்து விடுவேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த உணர்த்தும் போதே மனம் திரும்பி விடுங்கள். உணர்த்தும் போதே பாவத்தை விட்டு விடுங்கள். விட்டு கர்த்தரிடத்தில் ஓடி வாருங்கள். இதுதான் கர்த்தர் உங்களோடு கூட எச்சரிப்பின் செய்தி. இந்த வார்த்தைக்கு அப்படியே ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். உங்கள் இருதயத்தில் உள்ளதை எல்லாவற்றையும் சகலத்தையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் இருக்கிறார். அவர் அற்புதமாய் நடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தேவமே, அருமை தகப்பனே, இன்றைக்கும் எங்களுடைய இருதயத்திலையும் உள்ள எல்லாவற்றையும் அறிந்த தெய்வமே, சகலத்தையும் அறிந்தவரே, இருதயத்திலும் பெரியவராக இருக்கிறவரே, எங்கள் இருதயமே எங்களை குற்றவாளியாக இன்றைக்கு தீர்த்து கொண்டிருக்கும் பொழுது கூட அதை நாங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் மனம் திரும்ப உணர்த்துகிற செய்திக்காக சோத்திரம். இதன்படி வாழ கர்த்தர் கிருபை தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.